பிரதமரை நியமிப்பதற்கு மத்திய அரசின் எந்த கிளை பொறுப்பாகும்? ஏ. மாநில சட்டமன்றம், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். பி. யூனியன் நீதித்துறை, யூனியன் ஜுடிஷியரி. சி. யூனியன் சட்டமன்றம், யூனியன் லெஜிஸ்லேச்சர். டி. யூனியன் நிர்வாகம், யூனியன் எக்ஸிகியூட்டிவ். சரியான பதில் டி. யூனியன் நிர்வாகம், யூனியன் எக்ஸிகியூட்டிவ். சரியான விடை டி. சோகஸ்மேலி. இந்திய அரசியலமைப்பின் படி குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் குழுவை உள்ளடக்கியது யூனியன் நிர்வாகம், யூனியன் எக்ஸிகியூட்டிவ் ஆகும். இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு குழந்தைகள் ஆரோக்கியமான முறையில் வளர வழிவகை செய்கிறது? ஏ. பிரிவு 24. பி. பிரிவு 45. சி. பிரிவு 39. எஃப். டி. பிரிவு 15. சரியான பதில் சி. பிரிவு 39. எஃப். 2. இந்திய அரசியலமைப்பின் வழிகாட்டு நெறிமுறைகளில் உள்ள பிரிவு 39. எஃப். குழந்தைகள் ஆரோக்கியமான முறையில் வளர வாய்ப்புகளையும் வசதிகளையும் அரசு வழங்க வேண்டும் என்று கூறுகிறது. பணியாளர்கள் தொடர்பாக முதலமைச்சர் எந்த பகுதியில் முக்கிய பங்கு வகிக்கிறார்? ஏ. கீழ்நிலை நிர்வாக நியமனங்கள். பி. உயர் நியமனங்கள். சி. இராணுவ நியமனங்கள். டி. மாவட்ட அளவில் நீதித்துறை நியமனங்கள். சரியான பதில் பி. உயர் நியமனங்கள். 7. சரியான விடை பி. சோகஸ்மேலி. மாநிலத்தின் தலைமை வழக்கறிஞர், மாநில தேர்தல் ஆணையர் போன்ற உயர் பதவிகளுக்கான நியமனங்களில் முதலமைச்சர் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குவதன் மூலம் முக்கிய பங்கு வகிக்கிறார். அரசாங்கங்கள் சட்டங்களை இயற்றி திட்டங்களை செயல்படுத்துவதன் முதன்மை நோக்கம் என்ன? ஏ. நீதித்துறையை கட்டுப்படுத்த. பி. அரசியல் அதிகாரத்தை வலுப்படுத்த. சி. வரி வருவாயை அதிகரிக்க. டி. மக்களின் நலனை மேம்படுத்த. சரியான பதில் டி. மக்களின் நலனை மேம்படுத்த. மக்களின் நலனை மேம்படுத்த. ஒரு ஜனநாயக நாட்டில் அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் குடிமக்களின் சமூக பாதுகாப்பு மற்றும் பொது நலனை உறுதி செய்வதாகும். சட்டங்களும் திட்டங்களும் சமத்துவத்தையும் நீதியையும் நிலைநாட்டவே உருவாக்கப்படுகின்றன. வெளியுறவுக் கொள்கையில் பொதுவாக என்ன சேர்க்கப்படவில்லை? ஏ. சுகாதாரம், ஹெல்த் கேர். பி. பாதுகாப்பு, டிஃபென்ஸ். சி. உளவுத்துறை, இன்டெலிஜென்ஸ். டி. தடைகள், சாங்ஷன்ஸ். சரியான பதில் ஏ. சுகாதாரம், ஹெல்த் கேர். சரியான விடை ஏ. சோகஸ்மேலி. சுகாதாரம் என்பது பொதுவாக ஒரு நாட்டின் உள்நாட்டுக் கொள்கையின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. வெளியுறவுக் கொள்கை என்பது மற்ற நாடுகளுடனான உறவுகளை நிர்வகிப்பதில் கவனம் செலுத்துகிறது. அரசியலமைப்பு இந்தியாவை எந்த வகையான அரசாக ஆக்குகிறது? ஏ. முடியாட்சி. பி. சோசலிச. சி. கம்யூனிஸ்ட். டி. மதச்சார்பற்ற, செக்யுலர். சரியான பதில் டி. மதச்சார்பற்ற, செக்யுலர். 4. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் மதச்சார்பற்ற என்ற சொல் முகப்புரையில் சேர்க்கப்பட்டது. இது அரசு அனைத்து மதங்களையும் சமமாக நடத்துவதை குறிக்கிறது. அமைச்சர்கள் பேரவையின் நடவடிக்கைகளுக்கு யாருக்கு பொறுப்பானவர்கள் அல்லது பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள்? ஏ. குடியரசுத் தலைவர். பி. மக்கள். சி. ஆளுநர். டி. சட்டமன்ற பேரவை. சரியான பதில் டி. சட்டமன்ற பேரவை. 6. அமைச்சரவை கூட்டாக மாநில சட்டமன்ற பேரவைக்கு பொறுப்பானது என்று அரசியலமைப்பு சட்டம் கூறுகிறது. சட்டமன்றத்தின் நம்பிக்கை இருக்கும் வரை மட்டுமே அமைச்சரவை பதவியில் நீடிக்க முடியும். லோக் அதாலத் நிறுவப்பட்டதன் நோக்கம் என்ன? ஏ. சர்வதேச சட்டத்தை மேற்பார்வையிட. பி. நிர்வாக மோதல்களை கையாள. சி. விரைவான நீதியை வழங்க. டி. உரிமையியல் மேல்முறையீடுகளை நிர்வகிக்க. சரியான பதில் சி. விரைவான நீதியை வழங்க. சரியான விடை சி. சோகஸ்மேலி. லோக் அதாலத் என்பது மக்கள் நீதிமன்றம் என்று அழைக்கப்படுகிறது. இது நிலுவையில் உள்ள வழக்குகளை சமரச முறையில் விரைவாகவும் செலவில்லாமலும் தீர்க்க உதவுகிறது. உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை யார் நியமிக்கிறார்? ஏ. தலைமை வழக்கறிஞர், தி அட்டார்னி ஜெனரல். பி. பிரதமர், தி பிரைம் மினிஸ்டர். சி. ஆளுநர், தி கவர்னர். டி. குடியரசுத் தலைவர், தி பிரசிடென்ட். சரியான பதில் டி. குடியரசுத் தலைவர், தி பிரசிடென்ட். சரியான விடை டி. சோகஸ்மேலி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 12(4)
2 பிரிவின்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகளை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். இதற்காக அவர் உச்சநீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளைக் கொண்ட கொலீஜியம் அமைப்பின் ஆலோசனையை பெறுகிறார். மதச்சார்பின்மை எதன் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது, ஏனெனில் அது சம உரிமைகளை வழங்குகிறது? ஏ. முடியாட்சி மொனார்கி. பி. ஜனநாயகம் டெமோக்ரசி. சி. சிலராட்சி ஒலிகார்கி. டி. சர்வாதிகாரம் டிக்டேட்டர்ஷிப். சரியான பதில் பி. ஜனநாயகம் டெமோக்ரசி. சரியான விடை ஜனநாயகம். மதச்சார்பின்மை என்பது ஜனநாயகத்தின் ஒரு முக்கிய அங்கமாகும், ஏனெனில் இது அனைத்து குடிமக்களுக்கும் சமமான உரிமைகளையும் மத சுதந்திரத்தையும் வழங்குகிறது. சந்தையில் வாங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ள பொருட்கள் எவை? ஏ. பிரத்யேகமாக விவசாய பொருட்கள். பி. முதன்மையாக சேவைகள். சி. ஆடம்பர பொருட்கள் மட்டுமே. டி. மளிகைப் பொருட்கள், ஆடை, மின்னணு பொருட்கள். சரியான பதில் டி. மளிகைப் பொருட்கள், ஆடை, மின்னணு பொருட்கள். சரியான விடை டி. சோகஸ்மெலி. சந்தை என்பது மக்களின் அன்றாட தேவைகளான மளிகைப் பொருட்கள் முதல் ஆடைகள் மற்றும் மின்னணு சாதனங்கள் வரை அனைத்து வகையான நுகர்வோர் பொருட்களையும் உள்ளடக்கியது. இது பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்யும் இடமாக திகழ்கிறது. ஊடகங்கள் எத்தகைய விஷயங்கள் குறித்து தகவல் வழங்க வேண்டும்? ஏ. பிரத்யேக பொழுதுபோக்கு நிகழ்வுகள். பி. அறிவியல் கண்டுபிடிப்புகள் மட்டும். சி. தனிப்பட்ட ஆர்வமுள்ள விஷயங்கள் மட்டும். டி. பொது நலன் சார்ந்த விஷயங்கள். சரியான பதில் டி. பொது நலன் சார்ந்த விஷயங்கள். சரியான விடை ஊடகங்கள் ஜனநாயகத்தின் ஒரு அங்கமாக இருப்பதால் சமூகத்திற்கு தேவையான கல்வி, சுகாதாரம் மற்றும் அரசியல் போன்ற பொது நலன் சார்ந்த தகவல்களை வழங்க வேண்டும். இது மக்கள் விழிப்புணர்வு பெறவும் சரியான முடிவுகளை எடுக்கவும் உதவுகிறது. பின்வருவனவற்றில் வெளியுறவுக் கொள்கையின் முக்கிய கருவியாக பட்டியலிடப்பட்டுள்ளது எது? ஏ. ஒப்பந்தங்கள் மற்றும் நிர்வாக உடன்படிக்கைகள். பி. உள்ளூர் சட்ட அமலாக்கம். சி. உள்கட்டமைப்பு மேம்பாடு. டி. உள்நாட்டு வரி விதிப்பு. சரியான பதில் ஏ. ஒப்பந்தங்கள் மற்றும் நிர்வாக உடன்படிக்கைகள். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. நாடுகளுக்கிடையிலான உறவுகளை முறைப்படுத்தவும் சர்வதேச ஒத்துழைப்பை உறுதிப்படுத்தவும் ஒப்பந்தங்கள் மற்றும் நிர்வாக உடன்படிக்கைகள் முக்கிய கருவிகளாக பயன்படுகின்றன. விபத்துகளுக்கான காரணமாக பட்டியலிடப்பட்டுள்ள வாகன பிரச்சினை என்ன? ஏ. சாலைகளில் நகர்வது. பி. துருத்திக் கொண்டிருக்கும் சுமைகள். சி. பாதசாரிகளின் கவனக்குறைவு. டி. பயணிகளிடம் பேசுவது. சரியான பதில் பி. துருத்திக் கொண்டிருக்கும் சுமைகள். சரியான விடை டி. சோகஸ்மெலி. வாகனத்தின் அளவை விட வெளியே துருத்திக் கொண்டிருக்கும் சுமைகள் மற்ற வாகனங்கள் அல்லது பாதசாரிகள் மீது மோதி விபத்துகளை உண்டாக்குகின்றன. இது மோட்டார் வாகன விதிகளின்படி ஒரு பாதுகாப்பற்ற வாகன பிரச்சினையாக கருதப்படுகிறது. பஞ்சசீல ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? ஏ. 1954. பி. 1950. சி. 1962. டி. 1947. சரியான பதில் ஏ. 1954. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. 1954ஆம் ஆண்டு ஏப்ரல் 29 இல் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு மற்றும் சீன பிரதமர் சு என்லாய் ஆகியோருக்கு இடையே பஞ்சசீல ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது நாடுகளுக்கிடையேயான அமைதியான சகவாழ்வுக்கான 5 கொள்கைகளை அடிப்படையாகக் கொண்டது. ஒரு மாநிலத்தின் குடிமக்கள் என்ன உரிமைகளை அனுபவிக்கிறார்கள்? ஏ. பொருளாதார மற்றும் சமூக உரிமைகள். பி. கலாச்சார மற்றும் மத உரிமைகள். சி. கல்வி மற்றும் சுகாதார உரிமைகள். டி. குடிமை மற்றும் அரசியல் உரிமைகள். சரியான பதில் டி. குடிமை மற்றும் அரசியல் உரிமைகள். 8. ஒரு நாட்டின் குடிமக்கள் பேச்சுரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை போன்ற குடிமை உரிமைகளையும் வாக்களிக்கும் உரிமை போன்ற அரசியல் உரிமைகளையும் முழுமையாக பெறுகிறார்கள். இந்த உரிமைகள் ஒரு குடிமகனை அந்நியரிடமிருந்து வேறுபடுத்திக் காட்டுகின்றன. எந்த சர்வதேச அமைப்பின் அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா தனது ஆதரவை வழங்குகிறது? ஏ. உலக வர்த்தக அமைப்பு WTO. பி. ஐக்கிய நாடுகள் சபை UNO. சி. சர்வதேச நாணய நிதியம் IMF.
தி வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பு நாட்டோ. சரியான பதில் பி ஐக்கிய நாடுகள் சபை யுஎன்ஓ. சரியான விடை பி சோகஸ்மேலி. ஐக்கிய நாடுகள் சபையின் யுஎன்ஓ நிறுவன உறுப்பினராக இந்தியா அதன் உலகளாவிய அமைதி முயற்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறது. ஐநா அமைதிப்படை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பில் இந்தியா ஆரம்பம் முதலே முக்கிய பங்காற்றுகிறது. இந்தியா எந்த வகையான தூதரக உறவில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது? ஏ சுற்றுச்சூழல் தூதரகம். பி பொருளாதார தூதரகம் எகனாமிக் டிப்ளோமசி. சி இராணுவ தூதரகம். டி கலாச்சார தூதரகம். சரியான பதில் பி பொருளாதார தூதரகம் எகனாமிக் டிப்ளோமசி. சரியான விடை பி. இந்தியா தனது உள்நாட்டு வளர்ச்சியை மேம்படுத்தவும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கவும் பொருளாதார தூதரக உறவுகளில் எகனாமிக் டிப்ளோமசி அதிக கவனம் செலுத்துகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?